வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியாகின்றதை பார்க்கிறோம். அதுல வந்து தாவேக கட்சியானது 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கிறோம். திமுக 2ஆம் இடம் பெற்று எதிர்கட்சியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இன்னைக்கு வந்து அவர் ராஜினாமாவும் செஞ்சிருக்காரு. காபந்து முதலமைச்சரா நீங்களே தொடருங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர் அறிவுறுத்தி இருக்கிறதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு சார். இந்த தேர்தல் முடிவுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? தாவேகவுடைய அந்த அபரிவிதமான ஒரு வெற்றியை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? தமிழ்நாடு அரசியல்ல பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு மூன்றாவது சக்தின்னு யாராவது வந்தாங்கன்னா, அதிமுகவுக்கு மாற்றா வந்தாங்கன்னா அவங்க மேல அவங்களுக்குன்னு ஒரு கணிசமான ஓட் பர்சன்டேஜ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது வந்து விஜயகாந்த் வந்தபோது 8% போனதை பார்த்தோம். ஈவன் அதுக்கு முன்னாடி வைகோ பிரிஞ்சு போன போது 96ல அவருக்கு வந்திருக்கணும். பட் ஆனா வந்து அந்த சமயத்துல ரஜினி, தமாக போன்ற விஷயங்கள்லாம் வந்ததுனால அவருக்கு கிடைக்கல. ஆக்சுவலா அது மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அணி உருவாச்சு. பாஜக, விஜயகாந்த் எல்லாம் சேர்ந்து உருவாக்கினாங்க. 18% ஓட்டு வாங்கினாங்க ஆக்சுவலா. ஸோ அதனால ஒரு மூன்றாவதா ஒருத்தர் வரும்பொழுது அவருக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறத அதே 2016 சட்டமன்ற தேர்தலில் கூட ஒரு 6-7% ஓட்டு வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். மூணாவது அணி ஏதோ ஒரு 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 குரூப் இருக்கு. ஒரு 10% ஆட்கள் வந்து எப்படியாவது திமுக அதிமுகவுக்கு மாற்றா போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அப்போ அந்த சூழல்ல தான் இவர் விஜய் வர்றாரு. விஜய் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த விஜயகாந்தோட பாப்புலரா இருக்கார். அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால வந்து அவருக்கு நல்ல க்ரௌடுக்குள்ள நிறைய க்ரௌடு வருது அவருக்கு. அவர் ஒரு டிமாண்ட்லயே இருக்கிற மாதிரியான ஒரு நடிகரா இருக்காரு. வரும்போதே ஒரு முக்கியமான தீர்மானங்களோட வர்றாரு. அதாவது பெரியார் போன்றவர்கள் ஐக்கான வச்சிருக்காரு. காமராஜர், அம்பேத்கர் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கொண்டு வர்றாரு. கிட்டத்தட்ட திராவிட கொள்கைகளை தான் ஏத்துக்கிறாரு. இருமொழி கொள்கை போன்ற விஷயங்களை ஏத்துக்கிறாரு. ஒரு மதச்சார்பற்ற தன்மை, வக்போர்டு பில் எதிர்க்கிறது போன்ற விஷயங்கள், அப்புறம் வந்து பாஜக பாசிசம் போன்ற விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு மதச்சார்பற்ற அப்படின்ற மாதிரியான ஒரு இது கொடுக்குறாரு. அது ஒரு தோற்றம் கொடுக்குறாரு. ஆனா பாஜகவை கடுமையா அட்டாக் பண்ண மாட்டேன்றாரு. ஏன்னு கேட்டா நடக்கிற தேர்தல் வந்து திமுகவை அகற்ற வேண்டிய தேர்தல், இதுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அப்படி கொண்டு போறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வரும்பொழுது நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர் வரும்போது அவர் ஒரு கணிசமான ஓட்டை பெறுவார் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அவர் கணிசமான ஓட்டை எப்படி பெறுவார் அப்படின்னா திமுக அதிமுகவுக்கு மாற்றா இருக்கிற ஓட்டை பெறுவார். அப்புறம் வந்து பாஜக பிடிக்காதவங்க ஓட்டை பிரிப்பார். நாம் தமிழருக்கு போன ஓட்டை பிரிப்பார். அவருடைய ரசிகர்கள் ஓட்டை எடுப்பார். இப்படிலாம் பல விஷயங்கள் இருந்ததுனால 20% 20% 15% இருந்தது 20% மாறிச்சு. அப்புறம் 25% வரையும் அவர் ரீச் ஆவாரு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆக்சுவலா அப்படிதான் பேசினேன். ஆனா இந்த சீட் கன்வெர்டபிலிட்டி இருக்குல்ல, எப்படி சீட்டா மாறும்ன்றதை நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியல. பல கருத்து கணிப்புகள் வந்து அவருக்கு 1லேருந்து 40 இடங்கள் கொடுத்தாங்க. ஒரு கருத்து கணிப்பு அவருக்கு 70 இடம் வரையும் கொடுத்தாங்க. ஒரு கருத்து கணிப்பு அவருக்கு 98லேருந்து 120 இடம் வரையும் கொடுத்தாங்க. அப்போ அவருக்கு அந்த கடைசி ஒரு வாரத்துல அந்த ஏதோ ஒரு ஹைப் வந்திருக்கு அவருக்கு. ஆக்சுவலா சோசியல் மீடியாலேயோ இல்ல வாய் மூலமாகவோ விஜய்ங்கிற ஒரு விஷயம், அப்புறம் குடும்பத்துல பசங்க மூலமாக விஜய் அண்ணாக்கு போடுங்க, விஜய் மாமாக்கு போடுங்கன்னு அப்பாக்களை தொந்தரவுப்படுத்துற அந்த வீடியோக்கள் நிறைய வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட மக்களை வந்து ஒரு பேசுபொருளா மாத்தி எடுத்து ஒரு ஹைப்பை உண்டாக்கி எடுத்து அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் வந்து போல் இண்டியா அன்னைக்கு பிரதிபலிச்சிருக்கு. அதுதான் மறுநாளும் யாரை கேட்டாலுமே தாவேக்காக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நமக்கு என்னன்னா திமுக அதிமுக ரெண்டுமே வந்து இங்க எஸ்டாபிளிஷ்டு பார்ட்டிஸா இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கு. அது ஒவ்வொரு அதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் இப்ப இருக்க அதோட நிலைமை இதெல்லாம் கணிச்சு ஓரளவுக்கு திமுக வந்து ஒரு 120லேருந்து 170 இடங்கள் பெறும், இல்ல 145 இடங்களாவது பெறும், இல்ல 130 இடங்களாவது பெறும்னு பல கருத்து கணிப்புகள் வந்தபோது ஒரு 5-6 கருத்து கணிப்புகள் அந்த மாதிரி இருக்கும்போது அதை நம்ப வேண்டிய சூழல் வருது. ஆக்சுவலா ஒரு கருத்து கணிப்பு மட்டுமே தாவேக்காவுக்கு 120 இடம் வரையும் கொடுத்தாங்க. அதிமுகவுக்கு 2 கருத்து கணிப்புகள் மெஜாரிட்டி வரும்ன்ற மாதிரி கொடுத்தாங்க. அப்போ நம்ம வந்து இந்த 5-6 கருத்து கணிப்புகள் திமுக இடம் கொடுக்கும்போது ரைட்டு எல்லாரும் சொன்னா கூட மக்கள் கிராஜுவலா வந்து ஒரு மாநகராட்சி நகராட்சி தவிர மற்ற ஏரியாக்கள்ல ரூரல் சைடுல எல்லாம் போட்டுக்க மாட்டாங்க போட்டிருக்கு அப்படின்னா நிறைய பேரை கேட்ட போது ரூரல் சைடுல எங்க ஏரியாவில் தாவேக்காவே கிடையாது சார், பூத்துல உட்காரத்துக்கு ஆளே இல்லை சார் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இந்த சோசியல் மீடியா மெசேஜ் வந்து எல்லா இடத்துக்கும் ரீச் ஆயிருக்குன்றது தான் கவுண்டிங்ல நமக்கு தெரியுது. ஆக்சுவலா அது கிராம லெவல் வரையும் போய் ரீச் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து கிராமத்துல இருந்து அவருக்கு 30% ஓட்டு கிடைச்சிருக்கு. ரூரல்ல இருந்து 30% ஓட்டு வாங்கியிருக்காரு. மாநகராட்சி பகுதிகளில இருந்து 50%க்கு மேல ஓட்டு வாங்குறாரு. ரூரல்ல 30% வரையும் ஓட்டு வாங்குறாரு. செமி ரூரல்ல 35% வரையும் ஓட்டு வாங்குறாரு. இது எப்படி சாத்தியமாச்சுன்னா அந்த திடீர்னு எழுந்த அந்த போல் இண்டியாக்கு முன்னாடி எழுந்த ஒரு பூம், அது வந்து அவர் கடைசி நாள்ல பேசினது, அதிமுக அட்டாக் பண்ணது, இதெல்லாம் என்ன பிக்சரை கிரியேட் பண்ணிதுன்னா திமுக அதிமுகவுக்கு மாற்றா ஒருத்தர் வந்திருக்காரு
ரெண்டாவது அவர் சிம்பத்தி வேற வந்துருச்சு. எது எடுத்தாலும் அவர் ஸ்டாலின் தான் பண்ணாரு, ஸ்டாலின் தான் பண்ணாரு. 40 பேர் இறந்து போனதுக்கும் ஸ்டாலின் தான் காரணம். சங்கீதா டைவர்ஸ் பண்றதுக்கும் ஸ்டாலின் தான் காரணம். ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஸ்டாலின் தான் காரணம். எல்லாத்தையும் ஒரு சிம்பத்தி வேவா மாத்துறாரு. எல்லாத்தையும் ஸ்டாலின் மேல பழிய போட்டு. அதுக்கேத்த பதில் திமுகல இருந்து வந்த மாதிரி தெரியல. அவங்க ரொம்ப சாஃப்டா டீல் பண்றாங்க. ஆனா கூட்டணி வயசு தங்களை பலப்படுத்தினாங்களே தவிர இவருக்கு வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லல. அதிமுகவும் இவருக்கு வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லாம இவர் கூட்டணிக்கு வருவார்னு நப்பாசையிலே இருந்தாங்க. அதனால இவரை சீரியஸா வாங்குறதுக்கு அவரும் இவங்களை மற்றும் பலன்ற லிஸ்ட்ல சேர்த்துட்டார். அப்ப யாருமே அவர் அட்டாக் பண்ணாத சூழ்நிலையில அவர் நேரடியா திமுக அட்டாக் பண்ற இடத்துல திமுக அதிமுகவுக்கு மாற்றா ஒருத்தர் மூணாவதா வந்திருக்காரு. இவருக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தாங்க அப்படின்ற எண்ணத்துல இருக்காங்க. ஸோ அவருக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தான்ற போது அவருக்கு அந்த ஓட்டுகள் அவருக்கு பெருவாரியா விழுந்திருக்கிறத நம்ம பாக்குறோம். அது கிரவுண்ட் லெவல்ல பிரதிபலிக்கலன்னு நம்ம ஏன் நினைச்சோம்னா 5-6 கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு 120 140 170 இடங்கள் வரை கொடுத்ததுனால நினைச்சோம். ஆனா அதையும் தாண்டி இல்ல அந்த ஒரு கருத்து கணிப்பு சொன்ன விஷயம் தான் உண்மை. 98 120 வரையும் வாங்குவாரு சொன்னது உண்மை அப்படின்னு. அப்ப அந்த கருத்து கணிப்பு ஏன் மத்த யாருக்கும் வரலன்ற ஒரு கேள்வி வருது. அதுக்கு பதில் இது இல்ல இதுவரையும். அவங்களுக்கு ஆக்சிஸ் மை இந்தியாவுக்கு வந்த கருத்து கணிப்பு ஏன் மத்த எந்த கருத்து கணிப்புக்கும் வரலன்னு தெரியல. ஏன் அவங்களும் தான் தமிழ்நாடு ஃபுல்லா பண்றாங்க. அவங்களும் ஒரு சயின்ஸ் மெத்தடாலஜி தான் யூஸ் பண்றாங்க. ஏன் அவங்களுக்கு வரலன்னு தெரியல. அதனால ஒரு அரித்மேட்டிக்கை தாண்டி போயிட்டார் சார். அரித்மேட்டிக்கை தாண்டி அவருக்கு வாக்குகள் விழுந்திருக்கு. அரித்மேட்டிக்கு அப்பாற்பட்டு அவருக்கு வாக்கு விழுந்திருக்கு. நம்மலாம் ஒரு அரித்மேட்டிக்குள்ள ஒர்க் பண்ணுவோம். அந்த அரித்மேட்டிக்கை தாண்டி ஏன்னா அதிமுகவுக்கு ஒரு டேட்டா இருக்கு. இவருக்கு டேட்டா கிடையாது. டேட்டா உருவாக்கினதா உண்டு. இப்போ உருவாக்குறதுக்கு முன்னாடி நம்ம அதிமுக டேட்டாவை வச்சு இவருக்கு இந்த மாதிரி எதிர்பார்க்கிறோம் அப்படின்ற அளவுல கொடுக்கலாம். அந்த எதிர்பார்ப்புகள் அது அரித்மேட்டிக்கை மீறி போயிடுச்சு ஆக்சுவலா. அது சில போது அரசியல் அந்த மாதிரி நடக்கிறது சகஜம்தான். அது பெரிய விஷயம் கிடையாது. அது அரசியல் அது நடக்கிறது சகஜம்தான். எப்பாவது ஒரு தடவை நடக்கும். டிகேட் வைஸ் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை 15 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத மறுக்கிறதுக்கு இல்லை. அது விஜய்க்கு இப்போ நடந்திருக்குன்றதுதான் உண்மை ஆக்சுவலா. ஆனாலுமே அவருக்கு ஒரு மெஜாரிட்டி கொடுக்காதன் மூலமாக அங்கேயும் மக்கள் ஒரு செக் வச்சுட்டாங்கன்னு தான் நான் பாக்குறேன் ஆக்சுவலா. அந்த செக்ல இருந்து விஜய் அவர்களை எப்படி சார் தப்பிக்க போறாரு? என்ன மாதிரியான மூவ் எடுப்பாருன்னு பாக்குறீங்க? மெயின் பார்ட்டிஸை தவிர்த்து மற்ற கூட்டணி கட்சிகள்ல பாமகவுக்கு 4 இருக்கு, காங்கிரஸுக்கு 5 இருக்கிறது, இடதுசாரி கட்சிகளுக்கு மொத்தமா சேர்த்துனா 4 இருக்கு, ஐஎம்எல்ல 2 இருக்கு, விசிகாவில் 2 இருக்கு அப்படின்னும் போது தேமுதிகல 1 இருக்கு. இப்படி எந்த கட்சியில அவர் பேசுவாருன்னு நினைக்கிறீங்க? இப்ப காங்கிரஸ் தான் அதிக வாய்ப்பு இருக்குது அவர் கூட போறதுக்கு அப்படின்னு பேசுபொருள் இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல அவருக்கு அந்த 107 இன்னும் அவருக்கு 108 வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு 9 10 இடம் தேவை அவருக்கு. 118 வேணும் அவருக்கு மெஜாரிட்டிக்கு. இன்னும் 10 இடங்கள் தேவை. 10 இடங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் 5 இருக்கு, பாமக 4 இருக்கு. பாமக இப்போ அதிமுகவோட இருக்கு. அதிமுக அவங்களுக்கு ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க. அப்ப அதை விட்டுட்டு திடீர்னு இந்த தாவேகா கூட்டணிக்கு அவர் தாவ முடியுமான்னு தெரியாது. 4 இடங்கள் ஆனா அதே சமயம் தாவேகாவுக்கும் ராஜ்யசபா இப்ப கிரியேட் ஆயிருக்குல்ல சார். இப்போ பாமக உங்களுக்கு நான் ராஜ்யசபா கொடுக்கணும்னு அஷ்யூரிட்டி கொடுத்து அன்புமணி இங்க இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? இல்ல அவர் அங்க ராஜ்யசபா ரிசைன் பண்ணிட்டாலுமே இதுக்கு தேவையில்லாம ஒரு கூட்டணி டிஸ்டர்ப் பண்ணியாலும். ஆனா பாமக இந்த வாட்டி அதிமுகவோட இருந்ததுனால்தான் அதிமுக தலை தப்பித்தது. இல்லாட்டி அது ரொம்ப மோசமா தோத்துருக்கோம். அது பாமக தான் அதுக்கு உதவி பண்ணிட்டு. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகள், மத்திய வட தமிழகத்துல எல்லாம் பாமக உதவிதான், வேற ஒண்ணுமே கிடையாது. திருவண்ணாமலை மாவட்டத்துல நல்லா வந்திருக்காங்கன்னா பாமக உதவிதான். பாமக உதவி இல்லாட்டி அதிமுக இந்த வாட்டி ரொம்ப மோசமா தோத்துருக்கோம். பாமக தான் அதை காப்பாத்தியது. அதிமுகவை காப்பாற்றியது பாமக. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதாவது மத்திய மாவட்டங்கள்ல இந்த சேலம் மேற்கு மாவட்டங்கள், சில மாவட்டங்கள்ல அது மாதிரி நடந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி சூழல்ல பாத்தீங்கன்னா பாமக இப்படி திடீர்னு விட்டு போவாங்களன்னா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனா போக மாட்டாங்கலாம் உறுதியா சொல்ல முடியாது. பவர் கிடைக்கும் போது சௌமியாக்கு மந்திரி அப்படின்ற போது போனாலும் போவாங்க, சொல்ல முடியாது. போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சௌமியா ஒரு கூட்டணியில மந்திரி, இவர் அன்புமணி இன்னொரு கூட்டணியில ராஜ்யசபா மெம்பர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் 2 அணியில இருக்காங்க அப்படின்னா அது எப்படி அது எடுத்துப்பாங்க? மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? பக்காவா அதிகார பசியில் அப்படி இருக்காங்களா அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியான விஷயம். டக்குன்னு அவர் போவாரா இல்லையான்றது. அதான் போனால் ஆச்சரியப்பட வேண்டாம். போவாரான்றது ஒரு கேள்விக்குறி, போனால் ஆச்சரியப்பட வேண்டாம். காங்கிரஸ் போயிட்டாங்கன்றதா உண்மை. ஆல்மோஸ்ட் கான். 5 பேர் அங்க போயிட்டாங்கன்றதா உண்மை. தாவேகா ஓகே. காங்கிரஸ் கட்சி போயிட்டாங்க சார். அணி மாறிட்டாங்க, கிட்டத்தட்ட மாறிட்டாங்க. இன்னைக்கு கிரீஷ் சோடங்களோட பேச்சு அதுதான் சொல்லுது. நேற்று ராகுலோட ட்வீட்டும் அதுதான் சொல்லுது ஆக்சுவலா. ஆனா கிரீஷ் சோடங்க என்கிட்ட யாருமே தனிப்பட்ட முறையில பேசணும்னு சொல்றாரு. அவர்கிட்ட ஏன் சார் பேசுறாங்க? அவங்க ராகுல் காந்தி கிட்ட பேசுவாங்க சார். நேற்று ராகுல் காந்தி போட்ட ட்வீட் என்ன தெரியுமா? முதல் 2 பேரால வாழ்த்து சொல்றாரு. யாருக்கு? விஜய்க்கு. அது கரெக்ட். அடுத்த 2 பேரால என்ன தெரியுமா சொல்றாரு? இதற்காக உழைத்த காங்கிரஸ் பேரிக்க நண்பர்களுக்கு, பேரிக்க தொண்டர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதுக்கு உழைத்த யாருக்கு மேல வாழ்த்து விஜய்க்கு
கீழ் வந்து தொண்டர்களை வாழ்த்துறாரு. இதெல்லாம் உழைச்சதுக்கு. யாருக்கு உழைச்சாங்க அவரு? அவங்க உழைச்சது மதச்சார்பற்ற திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தான் உழைச்சாங்க. விஜய்க்கு வாழ்த்து சொல்றதுல ஏன் சார் இதை போடுறாரு அவரு? அப்ப காங்கிரஸ்காரங்களுக்கு இன்டைரக்டா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தீங்களா? எல்லாருமே தாவேக்காக்கு போடுங்கன்ட்டு. என்ன அர்த்தம் அதுக்கு? காங்கிரஸ் பண்ணது, ராகுல் பண்றது என்ன நியாயமா கேட்கிறேன்? ராகுல் பண்றது நியாயமா? அந்த 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 ட்வீட்ல அது மாதிரி போடலாமா? முதல் 2 பேரா வந்து விஜய்க்கு வாழ்த்து, அதோட அதை முடிக்கணும். அடுத்த 2 பேரால காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் கடுமையா உழைச்சாங்க, அது அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி புதுச்சேரியில இருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள்னு போட்டா, முதல் 2 பேரா விஜய் வாழ்த்துட்டு பின்னாடி 2 பேரா இப்படி தொண்டர்களுக்கு வாழ்த்துக்கள் போட்டீங்கன்னா, அந்த தொண்டர்கள் யாருக்கு உழைச்சாங்க? நீங்க தனியான ட்வீட் போடணும். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற அணிக்கு அல்லது இந்தியா அணிக்கு உழைத்த காங்கிரஸ் தொண்டர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட வேண்டியது தானே. அதை நீங்க விஜயோட சேர்த்து போட்டீங்கன்னா, உங்க தொண்டர்கள்லாம் விஜய்க்காக உழைச்சாங்களா? விஜய் வெற்றிக்காக உழைச்சாங்களா? என்ன இது? என்ன ட்வீட் இது ஆக்சுவலா? உங்களுக்கு என்ன ஆக்சுவலா? நீங்க கேட்ட 35 சீட் தரலன்னு இவ்வளவு உங்களுக்கு வெறுப்பா உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் போயிட்டாங்க. டிமாண்ட் இருக்கும் இல்ல என்ன சொல்லி வந்து விஜய் வந்து கூப்பிட்டுருப்பாருன்னு பாக்குறீங்க? ஒரு டிமாண்டும் கிடையாது. அங்க போய் சேர்றான் அவ்வளவுதான். 29ல அவங்க கூட சேர்ந்து நிக்கணும் அவ்வளவுதான். விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. அதை பயன்படுத்தி கொண்டு 29ல நிக்கணும். திமுகவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். அவங்க நம்ம கேட்ட சீட்டை கொடுக்கல, அவ்வளவுதான். அதிகாரத்துல பங்கு கொடுக்கல. விஜய் அதிகாரத்துல பங்கு கொடுப்பார். அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். அதனால போறாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. காங்கிரஸ் போனா 5 சீட்டுகள் கன்ஃபார்ம் ஆயிரும். பாமக போகும்னு பாக்குறீங்க. ஓகே. போனால் 4 சீட்டு கன்ஃபார்ம் ஆகும், 9 ஆகும். தேமுதிக ஒண்ணு போச்சுன்னா 10 ஆகும். தேமுதிகவுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவங்க தம்பி வந்து இங்க திமுக அணியில ராஜ்யசபா வாங்கியிருக்காரு. இல்ல இன்னைக்கு பிரேமலதா அவர்கள் பேசும்போதே அவங்க பதில் சொல்றாங்க. நாங்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டில தான் இருக்கிறோம். அங்கதான் தொடர்புன்னு சொல்றாங்க சார். அவங்களால வந்து நீங்க ரொம்ப நம்ப முடியாது சார். அவங்க அவங்க ஒரு சீட்டு அவங்களுக்கு தேவையான்னு தெரியாது விஜய்க்கு. அவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணாங்க. பாஜகவை அட்டாக் பண்ணாம, விஜயை ஒன்றும் கண்டுக்காம, அப்படிதான் பிரச்சாரம். அவங்க பிரச்சாரமே அப்படிதான் நடந்தது ஆக்சுவலா. அதிமுகவை ரொம்ப அடிக்காம அப்படிதான் நடந்தது. இப்ப ஸ்டாலின் வச்ச பிரச்சாரம் என்ன, அவங்க வச்ச பிரச்சாரம் என்ன, திருமாவளவன் வச்ச பிரச்சாரம் என்ன, பிரேமலதா வச்ச பிரச்சாரம் என்ன, எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கு சார். யாரையுமே அடிக்க வேண்டாம். திமுக அண்ணன் ஸ்டாலின் அடுத்த முறையும் 7வது முறை திமுக ஆட்சிக்கு வரும். அண்ணன் ஸ்டாலின் 2வது முறை சிஎம் ஆவார். அவர் அதை கொடுக்க போறாரு, இதை கொடுக்க போறாருன்னு அதை சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணாங்களே தவிர, அவங்க பாஜக பத்தி ஒரு வார்த்தை பேசினாங்களா? அதிமுக பத்தி ஒரு வார்த்தை பேசினாங்களா? தாவேகா பத்தி ஒரு வார்த்தை பேசினாங்களா? பேசவே இல்லையே. அதனால அவங்க எந்த நேரத்துல வேணா போகலாம். இன்னைக்கு சொல்லலாமே தவிர அவங்க எந்த நேரத்துல வேணா அந்த ஒரு உறுப்பினர் தேவையா இருந்தா போகலாம். போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா கொஞ்சம் மனசாட்சி இருந்தா யோசிச்சு பார்ப்பாங்க. நமக்கு ராஜ்யசபா கொடுத்தது திமுக தானே, நம்ம அந்த அணியை விட்டு போலாமா அப்படின்னு மனசாட்சி இருந்தா யோசிச்சு பார்ப்பாங்க. தெரியல அவங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையான்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதனால அரசியல்ல வந்து அது மாதிரிலாம் முடிவு எடுக்கிறது ரொம்ப சகஜமான விஷயம். அதனால இது பெருசா எமோஷனலா அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் பாலிடிக்ஸ்ல எல்லாம் பதவி தான் சார் அல்டிமேட்டா முக்கியம். அதனால எப்படி வேணா போலாம். அப்போ 5 பிளஸ் பாமக 4, 9, தேமுதிக 10, 118 வந்துடும். ஆனா அந்த 118 வச்சுட்டு நீங்க வந்து திருசங்கு சொர்க்க மாதிரி இருக்க முடியாது. எப்ப பாரு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதாச்சுன்னா சில பேர் ஆதரிப்பாங்க, சில பேர் ஆதரிக்க மாட்டாங்க. ரொம்ப பார்டர் லைன்ல நீங்க இருந்தீங்கன்னா அர்த்தம். அதனால ஒரு ஒரு சஃபிஷியன்டான நம்பர்ஸ் வந்து அவருக்கு கொண்டு போகணும் அவருக்கு ஆக்சுவலா. அப்பதான் அவர் ஒரு 130 அப்படி 135, 130 குறைஞ்சபட்சம் ஒரு 15 பேர் 12 பேர் மேல இருக்கணும். அதுதான் அவருக்கு சேஃபான ஒரு ஜோன். அது ஆக்சுவலா அந்த சேஃப் ஜோன்ல அவர் எப்படி வருவாருன்னு நீங்க கேட்கலாம். அடுத்தது ஆக்சுவலா அந்த சேஃப் ஜோன்ல அவர் எப்படி வருவாருன்னா அதிமுகவை உடைக்கிறது மூலமா வருவார் ஆக்சுவலா. அது அப்படியே நினைச்சாருன்னா செங்கோட்டையன் மூலமா அதிமுக உடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா செங்கோட்டையன் ஆட்சியில இருக்காங்க சார், அதிகாரத்துல இருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா மந்திரி பதவின்னு சொல்லி இருக்கலாம்ல. இப்ப தாவேக்காவே கட்சி மாறிகளின் கூடாரமா தானே இருக்கு. தாவேக்கால ஜெயிச்சவங்க எத்தனை பேர் வெளிக்கட்சியில வந்திருக்காங்க தெரியல உங்களுக்கு? எல்லாமே கட்சி வெளியில கட்சியில சேர்ந்து 3 மணி நேரத்துல ஒருத்தர் சீட்டு கொடுக்குறாங்க சார். அவர் எம்எல்ஏ ஆயிட்டார் சார். இப்போ கட்சியில காத்தால சேர்றாரு, சாயந்தரம் சீட்டு வாங்குறாரு. அவர் சேப்பாக்கில் போட்டி போட்டாரு, தூசி மாமன் செய்யாறுல போட்டி போட்டாரு. நிறைய பேர் அப்படி போட்டாங்க. அப்ப அதுவே வந்து ஒரு கட்சி மாறிகளின் கூடாரமா தான் இருக்கு தாவேக்காவே. அதனால இவங்க இழுத்து மந்திரி பதவி கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. ஆனால் அதை செய்வாங்களா இல்லையான்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனா இந்த 117, 118 இதுக்கே திண்டாடி இருந்தாங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் மாதிரி தோற்றம் அளிக்கும். அதனால நம்ம பக்காவா ஒரு 130ஓட இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, நம்ம 5 வருஷம் தாண்டிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சாருன்னா அவர் கொஞ்சம் அதிமுகவில் தூண்டில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதிமுக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அதே சமயம் திமுக சைட்ல இருந்தும் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா? அப்படி பாக்குறீங்களா? திமுக சைடுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா வந்து செங்கோட்டையனுக்கு திமுக இருக்கிற கான்டாக்டை விட திமுகல இருந்து தாவேக்காக்கு போறதுன்றது வந்து வேறு எதிரான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா ஏற்கனவே அதிமுகல இருந்து தாவேக்காக்கு போன செங்கோட்டையன் அங்க இருக்கிறதுனால அந்த கம்யூனிகேஷன் ஈஸியா இருக்கும், கான்டாக்ட் ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. திமுக கான்டாக்டை விட அதிமுக கான்டாக்ட் வந்து செங்கோட்டையனுக்கோ ஜேசிடி பிரபாகரனுக்கோ இவங்களுக்குலாம் அதிகமா இருக்கும். நிர்மல்குமாருக்குலாம் அங்கே அதிமுக வந்தாரு.
ஸோ அந்த கான்ட்ராக்ட் அவங்களுக்குலாம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அது ஈஸி அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்டை பிடிச்சி வருது. திமுகன்றது உங்களுக்கு என்டையர்லி வேற ஒரு டொமைன்ல இருக்குது ஆக்சுவலா. அங்கேருந்து வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம். இந்த தேர்தலை திமுக எங்க தவற விட்டாங்கன்னு பாக்குறீங்க சார்? இப்போ சைலண்டா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஓட்டு போடும்போதே மக்கள் எல்லாம் சைலண்டா தான் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் இப்போ இந்த நம்ம உட்பட மூத்த பத்திரிகைகள் யாருமே இந்த ரிசல்ட்டை எதிர்பார்க்கல, கணிக்கவும் முடியல. ஏன் இந்த சுச்சுவேஷன் நடந்துச்சு? ஏன் அது திமுகவே கணிக்க தவறி விட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பார்க்கலாம்? ஆனா தாவேகாவுக்கு ஆதரவா பேசி வந்த சில பத்திரிகையாளர்கள் அவர்கள் வந்து ஏதோ பிரம்மாண்டமா இது வரும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன கணக்கு என்னன்னா, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆதரவு விஜய்க்கு இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி அவங்க எப்ப சொன்னாங்கன்னா, போலிங் நெருங்கும் போது சொன்னாங்க, போலிங்க்கு அப்புறம் சொன்னாங்க. பிரமாதமா போலிங் அன்னைக்கு 3 மணிக்கே ஒரு 25% கிராஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அது வந்து ஏதோ ஒரு மேம்போக்கா சொன்னதா, இல்ல உண்மையிலேயே ஒரு ஆழ்ந்த ஸ்டடிக்கு அப்புறம் சொன்னதான்றது எனக்கு தெரியாது ஆக்சுவலா வந்து. ஆனா அவங்க சொன்னாங்கன்றது உண்மை. அவங்க எதிர்பார்த்ததுக்கு மேல 35%, 34, 35% வரையும் தொற்றிருக்காருன்றதையும் நம்ம பார்க்கிறோம் நம்ம. அதனால வந்து யாருமே சொல்லலன்னு சொல்ல முடியாது. தாவேகாவுக்கு ஆதரவா பேசின பத்திரிகையாளர்கள் ஒருத்தர் 2 பேர்லாம் அத சொன்னாங்க. இல்லைன்னு சொல்ல வரல. பிரமாதமான ஆதரவு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்ம வந்து அத ஏன் நமக்கு விசிபிளா அது தெரியல. நெறைய பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டேன், விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு சொல்றவங்க வோக்கலா இருந்தாங்களே தவிர, வாய் விட்டு சொல்றவங்களா இருந்தாங்களே தவிர, இதுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு பின்னாடி பேரன்கள், பேத்திங்க, குழந்தைங்கள்லாம் அப்பா, அம்மா வற்புறுத்தி ஓட்டு போட வச்சிருப்பாங்களான்னு ஒரு டவுட் இருந்தது. அது நடந்திருக்குன்றது தான் இப்ப முக்கியமான பாயிண்ட். அது அப்ப வந்து நம்ம நடந்திருக்கான்னு ஒரு கேள்விக்குறியோட இருந்தோம். அது நடந்திருக்குன்னு ஒரு பாயிண்ட். ஆனா திமுக வந்து இத எதிர்பார்த்து காத்திருந்தாங்க ஆக்சுவலா. எதிர்பார்த்தாங்க. இந்த த்ரெட் வந்து இந்த பயம் இந்த 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 மாரியான ஒரு இது வரும், பிரச்சனை வரும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க வருவாங்க. அதனால தான் இந்த கூட்டணிய வந்து காங்கிரஸ் அவ்வளோ பிரச்சனை பண்ணி கூட காங்கிரஸ விடாத வச்சிருந்தாங்க. காங்கிரஸ மட்டும் விட்டுருந்தாங்கன்னா, அவங்க அப்பயே தாவேக்காவுக்கு போயிருப்பாங்க. டேமேஜ் ரொம்ப மோசமா போயிருக்கும். அதனால தான் வந்து பிடிச்சு வச்சிருந்தாங்க. அதே மாரி தேமுதிகவ அதனால தான் இழுத்து போட்டாங்க. அதனால தான் கமல கொஞ்சம் பிரச்சாரத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கு காரணம் வந்து தாவேக்காவுடைய அந்த இதுதான். வருகை தான் காரணம். அவங்களுடைய செல்வாக்கு ஏறிட்டே போறதுன்னு அவங்க உணர்ந்தாங்க. ஆனா அவங்க பண்ண ஒரே தப்பு என்னன்னா, விஜய வந்து டைரக்ட்டா அட்டாக் பண்ணல. விஜய் வந்து எந்த இடத்துலயுமே டைரக்டா அட்டாக் அவர் வந்து எல்லா பழியும் திமுக மேல போட்டாரு. இவங்க வந்து அட்டாக் பண்ணவே இல்லை. திருப்பி அட்டாக் பண்ணவே இல்லை. ஆனா ஏன் தெரியல. ஒருவேளை திருப்பி அட்டாக் பண்ணி அவரை பெரிய ஆள் ஆக்க வேண்டாம்னு நினைச்சாங்களோன்னு தெரியல. அதே மாதிரி இவரும் தான் யாரு நம்ம எடப்பாடி பழனிசாமியும் அவர் கூட கூட்டணி வரும்னு சொல்லிட்டு கொடியை பார்த்து ஆகா ஓவன்னு சொன்னாரே தவிர, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவரும் இறங்கி அடிச்சிருந்தாரு, விஜய் அடிச்சிருந்தாருன்னா விஜய் வந்து அந்த சிம்பத்தி ஓட்டை வாங்கியிருக்க மாட்டார். விஜய்க்கு வந்து ஒரு சிம்பத்தி வந்துருச்சு. எல்லாரும் சேர்ந்து விஜய் அட்டாக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஏடிஎம்கே வந்து என்ன பண்ணாங்க, திமுக அட்டாக் பண்றதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாங்களே தவிர விஜயை வந்து கண்டுக்கவே இல்லை. அவர் மேலேயும் தப்பு இருக்கு. அதுலயும் அவர் கண்டுக்கவே இல்லை. ஆனா விஜய் மாறா என்ன பண்ணாரு, ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் இவர் திமுக தான், சங்கீதா டைவர்ஸுக்கு திமுக தான் அப்படின்னு பல விஷயங்கள் அவர் சொல்லிட்டு போனார். அதன் மூலமா சிம்பத்தி வாங்க பார்த்தாரு. அவர் சிம்பத்தி வாங்கிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து அந்த பொம்பளைங்க எல்லாம் வந்து கண்ணீர் விட்டாங்க. ஐயோ நம்ம விஜய் ரொம்ப சொல்றாங்க, ஏதோ மாதிரி சொல்றாங்க, வேற மாதிரி சொல்றாங்க. அவர் மனைவியே வந்து ஒர்த் இல்லைன்னு சொல்றாரு. அதையே பொம்பளைங்க கேட்டு வந்து போயிட்டு இருக்காங்க. இது என்ன பண்றது? அந்த ரசிகர்கள் அப்படி இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரியான ஒரு ரசிகர்கள் வந்து சோசியல் மீடியால வந்து மாமா விஜய் மாமாக்கு தான் ஓட்டு போடுப்பா, விஜய் மாமா அண்ணாக்கு தான் ஓட்டு போடுமான்னு அழகிற சீன்லாம் போட்ட உடனே அது பிக்கப் ஆயிடுச்சு. அது கிராம லெவலில் பிக்கப் ஆயிடுச்சு. ஆக்சுவலா எல்லாருமே ஸ்மார்ட் போன் கையில் வச்சிருக்காங்க. எல்லாருக்குமே விஜய் தெரியும். விஜய் பாப்புலர் நடிகர். சரி ஒரு மாற்றம் வரட்டுமே, திமுக அதிமுக வேண்டாம், ஒரு மாற்றம் வரட்டும் அப்படின்ற மாதிரி எண்ணத்துல எல்லாரும் விஜய்க்கு பெரும்பாலும் போட்டாங்க. போட்டவங்க பெரும்பான்மை வராமடி போட்டுக்கலாம். அது போடலைன்றதான் உண்மை. ஸோ திமுக வந்து ஒரு டிஃபென்ஸ் ஆடினாங்க. ஓரளவுக்கு தான் ஆடினாங்க. விஜய் அட்டாக்ன்றதுல வந்து கோட்டை விட்டாங்க. அது விஜய் நம்ம தூண்டி விட்டா அது அவர் பெரிய ஆளாயிட போறாரு. அவருக்கும் நமக்கும் போட்டின்னு அவர் சொல்றது உண்மையாயிட போகுது. நமக்கு அதிமுக தான் போட்டி அப்படின்னு அந்த ஆங்கிள் போனாங்க. அதிமுக என்ன நினைச்சாங்க, நமக்கும் திமுக தான் போட்டி. விஜய் சொல்றதை கேட்டா சரியா வராது. விஜய் கண்டுக்காத விடலாம் அப்படின்னு விட்டாங்க. அவங்க 2 பேரும் விட்டதுல விஜய் என்னாரு அப்படியே வளர்ந்தாரு அவர் ஆக்சுவலா. அப்ப இவங்க 2 பேருக்குமே மாத்து நான் தான் அந்த ஆங்கிள் அவர் வளர்ந்தாரு அவர் ஆக்சுவலா. ஓட் பர்சன்டேஜ் பத்தி பார்க்கும்போது தாவேக்கா 34% வாங்கியிருக்காங்க, திமுக 24% வாங்கியிருக்காங்க. இதுல பெரும்பாலும் குறிப்பிடுறது என்னன்னா திமுகவுடைய வாக்குகளை தான் தாவேக்கா பறித்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம். அது எப்படி சார் சாத்தியமாச்சுன்னு பாக்குறீங்க? லாஸ்ட் டைம் திமுக வந்து 39% என்னமோ போயிருந்தாங்க சார் அவங்க லாஸ்ட் 21 எலெக்ஷன்ல ஐ திங்க் ஸோ. அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 39% ஒன்று இருந்தாங்க அவங்க லாஸ்ட் டைம். அந்த 39% அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு பெரிய விஷயம் தான். அப்போ 39லேருந்து இவங்க குறைஞ்சிருக்காங்க. திமுக குறைஞ்சிருக்கு. 24% வந்திருக்குன்னா குறைஞ்சிருக்கு. அது அதோட ஓட்டஸ் கணிசமா எடுத்திருக்காரு அவர். அது சந்தேகம் இல்லை. மைனாரிட்டி ஓட்டு, அதுவும் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டை முக்கியமா எடுத்திருக்காரு. அதாவது ஒரு பாதி கிறிஸ்டியன் தான் ஓட்டு போடுவாங்க பார்த்தா முழு கிறிஸ்டியனும் ஜோசப் விஜய் தான் முதலமைச்சர்னு ஓட்டு போட்டாங்க.
ஜோசப் விஜய் தான் முதலமைச்சர் ஓகே. ஆகணும்னு முழு கிறிஸ்டின்ஸும் ஓட்டு போட்டாங்க. முஸ்லீம்ஸ்ல வந்து இளைஞர்கள் எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. So இந்த மாதிரி வந்து இப்ப அதே மாதிரி பாஜக எதிர்ப்பு, பாஜக அந்த மாதிரி மனநிலையில் இருந்தவங்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. அது தவிர வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடல. உயர் ஜாதி பிராமணர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து அதிமுக ஓட்டு போடல. அவங்க எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. அண்ணாமலை ஆதரவாளர்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. எதுக்கு எடப்பாடியை பலப்படுத்தணும் அப்படின்னு விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. இந்த மாதிரி பல ஓட்டுகள் அவருக்கு சேர்ந்ததுனாலதான் நாம் தமிழர் ஓட்டு எடுத்துட்டார். 4% அவங்க ஓட்டை தூக்கிட்டாரு அவரு. அதுவும் எடுத்துட்டாரு. அதெல்லாம் சேர்ந்ததுனாலதான் 35, 34 ரீச் பண்ணார். அதிமுக இருந்து அவங்க 33 என்னவோ வாங்கினாங்க நினைக்கிறேன். லாஸ்ட் 33 30 சம்திங் 3% டிஃபரன்ஸ் அவங்க 2 பேருக்குள்ள, திமுக அதிமுகக்குள்ள. அந்த 3% டிஃபரன்ஸ் வரும்போது அதுலயும் ஒரு 10% எடுத்துட்டார். ஏன்னா அதிமுக வந்து 22 23 22 போயிட்டு ஆக்சுவலா தனியா வாங்கினது. அதனால அவங்க கிட்ட இருந்து ஒரு 10% எடுத்துட்டார். இவங்க கிட்ட ஒரு 12%, அவங்க கிட்ட ஒரு 10%, நாம் தமிழர்ல ஒரு 4%, தவிர வந்து திமுக அதிமுக பிடிக்காதவங்கள ஒரு 8%. இந்த மாதிரி பல பேரோட இதை எடுத்துட்டார் அவர். பல ஓட்டுகள் பல சைட்ல இருந்து ஓட்டு எடுத்துட்டார் அவர் ஆக்சுவலா. இதெல்லாம் வந்து பல சமயம் நம்ம எதிர்பாராத விஷயங்கள் அரசியல்ல நடக்குன்ற மாதிரி நடந்து போச்சு ஆக்சுவலா. அதனால திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னா அதிமுக கிடையாது. அது இந்த வாட்டி தாவேக்கான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க பல வருடமாக பத்திரிகை துறையில பண்ணிட்டு வரீங்க. இப்போ வந்து எம்ஜிஆருடைய ஆட்சியும் பார்த்திருப்பீங்க. இப்ப எம்ஜிஆர் வந்து திரை கவர்ச்சியில அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அவர் வந்து எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கும்போது, அவர் வந்து நீண்ட காலமா திமுகல இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சரான தனி கட்சி தொடங்கி, இப்போ வந்து இவர் கட்சி ஆரம்பிச்ச ஒரு 2 வருடங்கள்லயே வந்து முதலமைச்சர் ஆக போறாரு அப்படிங்கிற விஷயத்துல, இப்ப ஆட்சி எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார்? அங்க அப்படி அப்போதைக்கு ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? இப்ப எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இல்ல அப்ப எம்ஜிஆர்ட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது சார். 5 வருஷம் தான் 72ல கட்சி ஆரம்பிச்சாரு. 73 திண்டுக்கல்ல வின் பண்ணாரு. 75ல எமர்ஜென்சி வந்தது. அதுக்கப்புறம் 77 எலெக்ஷன் வந்தது. 77 எலெக்ஷன் 5 வருஷம் கழிச்சு தான் எலெக்ஷன்ல வின் பண்றாரு. 30% அவர் தனியா வாங்குறாரு. கூட்டணியோட 33% வாங்குறாரு. வாங்கி வின் பண்றாரு. 4 முனை போட்டியில வின் பண்றாரு. மக்கள் அவர்கிட்ட நிறைய எதிர்பார்த்தாங்க. 80ல ஆட்சியை கலைச்சிட்டாங்க பார்லிமெண்ட் தேர்தலில் தோத்த உடனே. அது ஒரு விஷயம். அப்புறம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாரு 84. அப்புறம் உடம்பு சரியில்லாத போயிட்டாரு 87 வரையும் அப்படியே இருந்தாரு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட மக்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அது அவர் செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவான நேரம் தான் அவருக்கு இருந்தது ஆக்சுவலா. ஆனா கூடியவரையும் வந்து சில விஷயங்கள் பண்ண பார்த்தாரு. அவர் பண்ணதுல முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து இந்த பிரைவேட் எஜுகேஷன்ல எல்லாம் பிரைவேட் ஆக்கினது, காலேஜஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் நிறைய கொண்டு வந்த விஷயங்கள், அப்புறம் தமிழ் பல்கலைக்கழகம் துவங்கினது, பெரியாருக்கு 100 விழா கொண்டாடின விஷயங்கள்லாம் நிறைய. அவரும் வந்து ஓரளவுக்கு விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ் அதெல்லாம் வந்து பழைய மாதிரி கிராமத்துல இருந்த பெரிய உயர் ஜாதிகிட்ட இருந்து அதெல்லாம் தூக்கி டிஎன்பிஎஸ்சி மூலமா எழுதி அந்த போஸ்ட் எல்லாம் 13,000 ரெவன்யூ வில்லேஜில் அந்த போஸ்ட் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி எழுதிருக்குதான்னு சொல்லிட்டு எல்லாரையும் மாத்தி விட்டாரு. இந்த ப்ரொசீஜரே மாத்தினார். அதெல்லாம் எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்த விஷயம் தான் அதெல்லாம். இருந்தாலும் அவர் வந்து ஒரு 80ல இருந்து 84 அவர் உடம்பு சரியில்லாதவரையும் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணாரு. அதுக்கப்புறம் சத்துணவு போன்ற விஷயங்கள் அதெல்லாம் வந்து கவனம் செலுத்தினாரு. நான் சொன்ன மாதிரி அந்த பிரைவேட் எஜுகேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய வந்தது. அதே சமயம் மதுக்கடைகள்லாம் திறந்து விட்டாருன்னு வச்சுக்கோங்க. அது ஏற்கனவே கலைஞர் ஆட்சி காலத்தில் திறந்தது. அது வந்து ஒரு டாஸ்மாக்னு ஆரம்பிச்சு ஹோல்சேலா ரீட்டைல் டீலர்ஸ்க்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் நடந்தது. அதான் பெரிய அளவுக்கு வந்து அவர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவர் உடம்பு 84க்கு அப்புறம் உடம்பு சரியில்லாத போயிட்டாருன்றது தான் முக்கியமான விஷயம். இவரை பொறுத்த மட்டும் இவர் வந்து எம்ஜிஆர் மாதிரியெல்லாம் உழைப்பெல்லாம் கிடையாது. எந்த கட்சியிலையும் இல்லை. பிரச்சாரமே பண்ணல. எம்ஜிஆர்லாம் வந்து ஊரா போய் பிரச்சாரம் பண்ணார். இவர் பிரச்சாரமே பண்ணல. 10 மாவட்டம் கூட போல. மக்கள் இவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா நாளைக்கு என்ன மாதிரி இந்த விஷயங்கள் டெவலப் ஆகும். நான் எங்கேயுமே போக மாட்டேன், பனையூர்லயே உட்காந்துருப்பேன், மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்ற லெவல்ல கொண்டு போய் விட்டுருக்காரு ஆக்சுவலா. அது ஜனநாயகத்துக்கு நல்லதா இல்லையான்னு தெரியல. கேட்டான்னு சொல்றாங்க, இப்போ இந்த மாடர்ன் டைம்ஸ்ல வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்க சமயத்துல எதுக்கு வீடு வீடா போகணும், நம்ம இருந்த இடத்துல சோசியல் மீடியாலேயே பண்ணிக்கலாமேன்றாங்க. அது தெரியல. ஜனநாயகத்துல வந்து இப்ப மோடி முதற்கொண்டு எல்லாம் தெருவா அலையறாங்க. இவர் எங்கேயுமே போவே இல்லை. கேட்டா திமுக என்ன அலோவ் பண்ணல, பேசுறதுக்கு அலோவ் பண்ணல. எலெக்ஷன் கமிஷன்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே திமுக மேல பழிய போடுறாரு. எல்லாத்துக்கும் திமுக மேல பழிய போட்டார் சார். அதன் மூலமா அனுதாபத்தை தெரிவை வாங்கிட்டார். அது திமுக அதுக்கு எஃபெக்டிவா பதில் சொல்லல ஆக்சுவலா. அது கண்டுக்காதையே போனாங்க. எஃபெக்டிவா பதில் சொல்லல. அது ஸ்டாலின் வந்து அதை கண்டுக்கவே இல்லை. ஸ்டாலின் கூட நேற்று வாழ்த்து சொல்லும் போது கூட வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்லிட்டு போறாரு தவிர விஜய்ன்ற வார்த்தையை எங்க பேரையும் எங்க பயன்படுத்தலையே அவரு. வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் தானே சொல்றாரு அவரு. விஜய்ன்ற பேரை எங்க பயன்படுத்தினாரு. அது 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 சரியா தப்பான்னு தெரியல. அது இப்போ நம்ம ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் ஏன் இருக்குன்னா, தோத்துட்டாங்கன்றதுனால ஏடிஎம்கே விஜய் இறங்கி அடிச்சிருக்கலாம். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க திமுக அடிக்கிறதுலே குறியா இருந்தாங்க. அதுல விட்டாங்க. இவங்க வந்து அவங்களை எதுக்கு தொடரணும், நமக்கும் அதிமுகவுக்கும் போட்டின்னு பேசாம இருந்தாங்க. அவர் சந்தடி சாக்குல அவர் வந்து ஒரு பெரிய ஒரு அனுதாபத்தை வாங்கிட்டு
சோசியல் மீடியாவை கையில போட்டுட்டு ஒரு வீடு வீடா போயிட்டார், வீடு வீடா நுழைஞ்சிட்டார். சின்ன பசங்க மூலமா வீட்டுல அம்மா அப்பாவை தாத்தா பாட்டி வரையும் போயிட்டார் அவர். அதனால இவங்க ரைட். அடிச்சிருக்கணும் ஆக்சுவலா. அவர் திமுக மேல பழிய போடும்போது திமுக ரிட்டர்ன் பண்ணிருக்கணும், கொஞ்சம் ஓரளவுக்காவது இறங்கி அடிச்சிருக்கணும். என்னையா பேசுற ஏது பேசுறேன்னு அடிச்சிருக்கணும். அதை விட்டாங்க அவங்க. பட் இப்ப அதெல்லாம் டூ லேட், அதெல்லாம் பேசுறது. அதெல்லாம் ஒருவேளை அடிச்சிருந்தா அது வேற மாதிரி போயிருக்கும், அவரை பெரிய ஆள் ஆக்கிடுவோம் அப்படி இப்படிலாம் இப்ப சொல்லுவாங்க. அரசியல்ல நீங்க அப்பப்போ எதிரடி கொடுத்துட்டே இருக்கணும் சார். அவர் உங்களுக்கு எதிரியா வந்துட்டாரு, அவருக்கு அப்புறம் என்ன பரிதாபம் பச்சாதாபம், அவர் உங்க எதிரி, இன்னைக்கும் எதிரி தான் நாளைக்கும் எதிரி தான். அப்படின்ற போது நீங்க அவர் அடிக்க வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்படுறீங்க. அவர் பெரிய ஆள் ஆயிடுவார்னா அவர் நீங்க எதிர்க்காதே பெரிய ஆள் ஆயிட்டார், என்ன பண்றீங்க? எதிர்த்தாலும் பெரிய ஆள் ஆயிடுவார், எதிர்காட்டாலும் பெரிய ஆள் ஆயிடுவார். நீங்க எதிர்க்கவே இல்லை பெரிய ஆள் ஆயிட்டார். அதுக்கு எழுத்தே பெரிய ஆளா இருக்கலாமே அவரு. நீங்க எதிர்த்தேன்னு ஒரு இதாவது இருக்குமே, நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம்னு இருக்கலாமே. அதை விட்டு நீங்க கூட்டணியை கட்டமைக்கிறதுல அதுல கவனம் செலுத்துறீங்க, ஓகே. ஆனா அது கை கொடுக்கல. அது கடைசியில கொஞ்சம் நீங்க பிரச்சாரத்தை வலுப்படுத்தி இருக்கலாம். இது மாதிரிலாம் பேசுற விஜயை பத்தி நீங்க வலுப்படுத்திருக்கலாம். உனக்கு என்ன இது இருக்கு, நீங்க எந்த அடிப்படையில் அரசியலுக்கு வர, எந்த அடிப்படையில் ஓட்டு எதிர்பார்க்கிற, பசங்களை ஏன் தூண்டி விடுறீங்க, உன் சொந்த விஷயத்த முதல்ல கவனிங்க, அதுக்கு எல்லாரும் மேலேயும் ஏன் பழிய போடுறீங்க, அதெல்லாம் கேட்டுருக்கலாம். கேட்காத விட்டாங்க. இவருக்கு எடப்பாடிக்கு அவர் கூட கூட்டணி சேரணும்னு ஆசை. அட்லீஸ்ட் தேர்தலுக்கு அப்புறம் ஏதாவது இடங்கள் பற்றாக்குறை அது இதுன்னு வந்து போஸ்ட் போல்ல சேர்ந்துக்கலாம், அதனால அப்படியே விட்டு வச்சாரு. கடைசி நாள்ல அவரையும் ஒரு போடு போட்டாரு. பத்திச்சோல்வி பழனிசாமி வெளியில வந்து போட்டு போடுவீங்களா, நீங்க சேலத்தை விட்டு வெளில வருவீங்களான்னு கேட்டாரு அவரு. அதனால ரெண்டு பேருமே விட்டாங்கன்றதான் பாயிண்ட். இறங்கி அடிக்கணும். உங்களுக்கு அரசியல் எதிரி ஆயிட்டாரு, அப்புறம் என்ன தயக்கம் என்ன வேண்டியிருக்கு? அவரு உங்களை அடிக்கிறாருல்ல, எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் சொல்றாருல்ல, கூட்டம் போட முடியாததுக்கு நீங்க தான் காரணம், சங்கீதா டைவர்ஸுக்கும் நீங்க தான் காரணம் எல்லாம் சொல்றாருல்ல, அப்ப நீங்க இறங்கி அடிக்க வேண்டாமா? எதுக்கு தயக்கம் தேவையில்லாம? இவர் ஒருவேளை ஆட்சி அமைஞ்சிட்டா இவர் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் என்னன்னு இருக்குன்னு பாக்குறீங்க சார்? இப்போ கட்சி ரீதியா ஓகே, ஆனால் ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிற பெரிய மலை வந்து அவர் மேல இருக்குது அப்படிங்கறத பார்க்க முடியுது. அது எப்படி சமாளிப்பாருன்னு பாக்குறீங்க? உண்மையிலேயே பெரிய கஷ்டம் சார். ஏன்னா அதுல இருக்கிற யாருக்குமே நிர்வாக அனுபவம் கிடையாது. எக்ஸப்ட் செங்கோட்டையன் தவிர மற்ற யாருக்கும் நிர்வாக அனுபவம் இருக்கிற மாதிரி தெரியல. அதிகாரிகள் புதுசு, அரசு நிர்வாகம் புதுசு. ரெண்டாவது இவங்க கொடுத்துற வாக்குறுதிகள்லாம் நிறைய பணம் தேவைப்படும். கல்யாணத்துக்கெல்லாம் மேரேஜுக்கெல்லாம் வந்து 1 சவரன் நகை கொடுக்குறேன்றாங்க. அப்புறம் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய், பெண்களுக்கு 2500 ரூபாய் மாசம். அப்புறம் வந்து இலவச பஸ் பயணம் மாநிலம் முழுக்க பெண்களுக்கு 200 யூனிட் இலவசம். இந்த மாதிரி பல விஷயம் உங்க கொடுத்துக்கிறத பாக்குறோம் நம்ம. ஸோ அதனால இதெல்லாம் 6 சிலிண்டர், இப்போ சிலிண்டர் இருக்கிற தட்டுப்பாட்டுல 6 சிலிண்டர் எப்படி கொடுக்க முடியும் வருஷத்துக்கு? ஸோ இதெல்லாம் பல சவால்கள் காத்துட்டு இருக்கு. அதனால அவருக்கு தேவை வந்து நம்மளுடைய ஜிடிபிலாம் உயர்ந்திருக்கு. திமுக ஆட்சியில வந்து 18 லட்சம் ஸ்டேட் ஜிடிபி இன்னைக்கு 35 லட்சமா மாறி இருக்கு. நம்மளுடைய வளர்ச்சி விகிதம் வந்து டபுள் டிஜிட்ல போயிட்டு இருக்கு. இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கு. இவங்க வந்து பெண்கள் பாதுகாப்பு, போதை மருந்து இதெல்லாம் சொன்னாங்களே தவிர, வளர்ச்சின்ற முறையில பாத்தீங்கன்னா திமுக வந்து நலத்திட்டங்களையும் சரி வளர்ச்சியிலையும் சரி நல்லதான் பண்ணிருக்காங்க. ஆனால் வேறு பல விஷயங்கள் திமுகவுக்குள்ள அந்த கட்சிக்காரங்களுக்குள்ள கெட்ட பேரு, மந்திரிகளுக்குள்ள கெட்ட பேரு, இந்த கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள், போதை மருந்து போன்ற சம்பவங்கள்னால இந்த கெட்ட பேர் வந்து ரொம்ப வந்ததே தவிர, மற்றபடி வந்து ஸ்டாலினுக்கு ஒரு நல்ல ஸ்டேச்சர், அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கதான் செய்யுது. பட் அதையும் தாண்டி இந்த கெட்ட பேர், இந்த மாதிரியான விஷயங்கள் பிரச்சாரங்கள் ஈடுபட்டு இருக்கிறதா பாக்குறோம். இவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தேவைப்படும். அதுக்கெல்லாம் எடுத்த உடனே பட்ஜெட்ல ஒதுக்க முடியுமா தெரியாது. அவர் சொன்ன பேச்சு என்னன்னா, நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடம் 200 யூனிட் மின்சாரம் இலவசம், அதே மாதிரி பெண்களுக்கு மாநிலம் முழுக்க பஸ் இலவசம். அவர் சொன்ன விஷயம் இது ரெண்டுமே அவர் வந்து கையெழுத்து போட வேண்டிய, முதல்ல அடுத்த நிமிஷத்துல கையெழுத்து போட வேண்டிய விஷயம். அதை அவர் பண்றாரா இல்லையான்றதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதுக்கப்புறம் பெண்களுக்கு 2500 ரூபாய், அப்புறம் 1 சவரன் நகை கல்யாணமான பெண்களுக்கு, அப்புறம் குழந்தைகளுக்கு ரிங்கு, குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், இதெல்லாம் அவர் எவ்வளவு தூரம் பண்ணுவாரு, இதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு, அப்புறம் மாசம் ஒரு தடவை கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டு மக்கள்கிட்ட மனு வாங்குவேன்னு சொல்றது, அப்புறம் பெண்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்ல வந்து பல சட்டங்கள் கொண்டுறது போன்ற விஷயங்கள் அதெல்லாம் பண்ணிடலாம் வச்சுக்கோங்க. ஆனா இந்த பினான்சியலா இருக்கிற விஷயங்கள் பண்ண முடியாது. அதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. காங்கிரஸ் வந்து இப்ப தாவேக்காவோட நெருங்க பாஜக அதை விரும்ப மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வேற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. அப்ப நிதி எல்லாம் கொடுக்கறத வந்து யோசிப்பாங்க, நிதி கொடுக்கறதெல்லாம் யோசிப்பாங்க. அதனால தாவேக்காவே கூட காங்கிரஸை வந்து எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு யோசனை இருக்கு. இவங்க போறதுக்கு விருப்பப்படலாம். நீங்க வெளியில இருந்து ஆதரிங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா நீங்க சேர்த்து நீங்க வச்சுக்கோங்க, அது காங்கிரஸும் இருக்கிற கவர்மெண்டா இருந்தா பாஜக பாக்குற பார்வையே வேற மாதிரி இருக்கும். ஸோ காங்கிரஸ் சேர்த்தீங்கன்னா பாஜக இதாயிடுவாங்க. அப்ப நீங்க காங்கிரஸ் இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு யோசிப்பான்ல. அதனால பார்க்கணும், பொறுத்து இருந்தா பார்க்கணும். காங்கிரஸ் சேர்த்துக்க போறாங்களா, வெளியில இருந்து ஆதரிக்க சொல்ல போறாங்களா, என்ன ஏதுன்னு பார்க்கணும். காங்கிரஸ் சேர்றதுக்கு ஆர்வமா இருக்கலாம், அவங்க சேர்த்துக்கணும்ன்றது இருக்குல்ல. அதனால நிதி ஒரு பெரிய பிரச்சனை சார். நிர்வாகம் அவங்களுக்கு வந்து கைக்குள்ள வரத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை சார். நம்பகமான அதிகாரிகள் ஒரு பெரிய பிரச்சனை, அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும்.
அதெல்லாம் கிடைச்சா வந்து ஒரு 4-5 மாத காலம் அவங்களுக்கு ஒரு கேப் கொடுத்துடணும், டைம் கொடுத்துடணும், அதெல்லாம் பண்றாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்கள விமர்சிக்கிறது பெட்டரா இருக்கும்னு என்னோட கருத்து ஆக்சுவலா. நீங்க சொல்றதுபடி திட்டங்கள் செயல்படுத்துவது ஒரு சவால் அப்படின்னா, டே டு டே கவர்மெண்ட்டை ரொட்டேட் பண்றது, கவர்மெண்ட்டை நடத்துவது அப்படிங்கிற விஷயத்துல விஜய் எப்படி சமாளிப்பார்ன்னு பாக்குறீங்க? ஐபி பார்க்கணும், நிர்வாகிகளை சமாளிக்கணும், அதிகாரிகளை சமாளிக்கணும். ரவிக்குமார் அவர்கள் வந்து ப்ராக்ஸி, அதாவது அதிகாரிகள் ஆட்சி நடந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப கெடுதலாக அமையும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாரு. அப்போ அதிகாரிகள் நம்ம மட்டுமே ஆட்சி பண்ணால் அது எப்படி மாறும் அப்படின்னு பாக்குறீங்க? இது சினிமா கிடையாது சார். இது சினிமா கிடையாது. சினிமால தான் எல்லாம் ஒரு நாள் முதலமைச்சர்னு எல்லாமே நடக்கும். இங்க வந்து காரியங்கள் நீங்க நினைச்சபடி நடக்காது. அதிகாரிகளே நினைச்சபடி வேலை வாங்க முடியாது. இது மாரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த மாரிலாம் இருக்கும்போது அதிகாரிகள் உங்களுக்கு நம்பகமான அதிகாரிகள் உங்க கூட இருந்தா தான் வேலை செய்ய முடியும். ஸ்டாலினுக்கு வந்து அதிகாரிகள் நல்லவங்களா இருந்தாங்க. ஆனா அந்த அதிகாரிகளே தொந்தரவாவும் இருந்தாங்க, பிரச்சனையாவும் இருந்தாங்கன்னு பேச்சு இருக்கு ஆக்சுவலா. அவங்க நல்லா எஃபெக்டிவா உதவியா இருந்தாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. இல்ல அவங்களால தான் அவருக்கு கெட்ட பேர் வந்ததுன்னு ஒரு பேச்சு இருக்கு. அதனால நீங்க எப்படிப்பட்ட அதிகாரிகளை போட்டாலும் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் நல்ல பேர் எல்லாம் வந்து தான் இருக்கும். இவர் எப்படி எவ்வளவு தூரம் வந்து மக்களோட கான்டாக்ட்ல இருக்காரு, எவ்வளவு தூரம் மக்களை சந்திக்கிறாரு, இதே மாதிரி இவர் போகும்போதெல்லாம் ஊர்வலமா போயிருந்தாருன்னா அது சரியா வராது. டெய்லி செக்ரட்டரியேட் போகும்போதெல்லாம் பின்னாடியே ஒரு 1000 பேர் போயிருந்தாங்கன்னா எப்படி சரியா வரும்? அது சரியா வராது. இவர் மக்களை வந்து சந்திக்கணும், அதுக்கான நேரத்தை எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து அதிகாரிகளை வேலை வாங்கணும். அதிகாரிகள் எங்க வந்து இவரை திசை திருப்புறாங்கன்னு புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. மக்கள் நலன் மட்டுமே நீங்க மனசுல வச்சு செயல்பட்டீங்கன்னா அதிகாரிகள்லாம் நீங்க கை சுத்தமா இருக்கணும். உங்க ஆட்கள்லாம் பல கட்சிகள்ல இருந்து வந்தவங்க இருக்காங்க லோக்கல் லெவல்ல. அவங்க எந்த அளவுக்கு சுத்தமா இருக்காங்கன்னு பார்க்கணும். கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா அது உங்க கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வரும். அவங்களெல்லாம் வாட்ச் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும். அதனால வந்து பலவிதமான இது வரும். இப்ப திமுக கவர்மெண்ட் நோக்கி வச்சு அதே பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்ற குற்றச்சாட்டு உங்களை நோக்கி வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. சமூகத்துல எல்லா விஷயங்களும் நடந்துதான் இருக்கும். அது எப்படி பிரச்சாரத்தை நீங்க வைக்கிறீங்கன்றத பொறுத்து இருக்கு. நீங்க இதை திமுகவுக்கு எதிராக எஃபெக்டிவா வச்சீங்க, உங்களுக்கு எதிராக திமுக இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தா அவங்களும் வைப்பாங்க. அப்ப அதெல்லாம் சமாளிக்க வேண்டிய நிலையில இருக்கீங்க. ஸோ அதனால வந்து அரசாங்கம் என்பது வேறு. நீங்க சினிமால இருந்து வந்துட்டீங்க, நிர்வாகத்தை கத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது கொஞ்ச நாள் ஆகும், டைம் கொடுக்கணும். புதுசா தானே வந்திருக்காங்க. எம்ஜிஆருக்கு அது மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நிர்வாகமே தெரியாது, நடிகருக்கு நாளாளம் தெரியுமான்னாங்க. அவர் ஓரளவுக்கு சமாளிச்சு அப்படி இப்படி வந்தாரு வச்சுக்கோங்களேன். இப்ப இவருக்கும் அதே மாதிரியான கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கணும், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பல்வேறு முக்கியமான விஷயங்களை பதிலளிங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ.